பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 78வது அதிகாரம் 24வது வசனம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, இந்த அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தின விதத்தை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள். Glory to God. தேவன் அவர்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணினார். சங்கீதம் 105வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் வானத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு அப்பத்தை வரப்பண்ணினார். அவர்கள் எதை கேட்டார்களோ கர்த்தர் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கால வேளையில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் கேட்கிற காரியம் என்ன? நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் கேட்கிற காரியத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் நமக்கு ஒரு பிழைப்பு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கால வேளையில் ஒவ்வொரு வார்த்தையை ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். காரணம் என்ன? இந்த வார்த்தையில் பிழைப்பு இருக்கிறது. இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு இந்த நாளில் வேண்டிய காரியத்தை அது செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ அறியாத மன்னாவினால் கர்த்தர் போஷிப்பார். உங்களுக்கு எப்படி ஆண்டவர் காரியத்தை செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அறியாதிருக்கிற காரியத்தை. காரணம் என்ன? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததுனால, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானித்ததுனால, இந்த வார்த்தை நீங்கள் செய்கிற காரியங்களை அது ஆசீர்வாதமாய் இருக்க செய்யும். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் யாராயிருப்பீர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கேட்டார்கள்,
அவர் கொடுத்தார். நீங்கள் இன்றைக்கு கேட்கிற காரியத்திற்கு வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கிற காரியத்திற்கு வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்படுமேயானால் உன்னுடைய ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் வரும். எல்லாரும் ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட காரியத்தெல்லாம் செய்து முடித்தீங்க, கொடுத்தீங்க. இன்றைக்கு உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.